இன்னும் பெண்கள் நிறைய வெளியில வரணும், இது தொடர்பாலாம் பேசணும் அப்படிலாம் கூட சொன்னீங்க. ஆனா அதற்கான சூழலே இல்ல போல தெரியுது. இல்ல இது வந்து ஆ. சர்வைவல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுவா இதுவான்னு யோசிச்சா ஸ்டக் ஆயிடுவாங்க சில பேர். சர்வைவல்ங்கிற பிரச்சனை. ரெண்டாவது வந்து இப்போ எதையும் தாங்கி எல்லாத்துக்கும் தலை வணங்கி நான் இந்த தொழிலை தான் செய்வேன்னு நினைக்கிறவங்க கம்ப்ளைண்ட்க்கு வர மாட்டாங்க. எதையும் நான் இழக்க தயாராக இல்லை, நான் இந்த தொழிலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஸ்டெடியா நிற்பாங்க. இல்ல எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நான் இங்கே நிக்கிறேமா, போய் வேலையை பாரு அப்படின்னு போறவங்க அப்படி போயிடுவாங்க. அதான் ரீசன். இந்த பாதிக்கப்பட்ட புகார் சொல்லணும்னு நினைச்ச அந்த நடிகைகளுக்கு இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இல்ல, நீங்க ஸ்டெடியா இருக்கிறவங்க ஸ்டெடியாவே இருங்க, பரவாயில்ல. உங்க பக்கத்துல உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்க ஸ்டெடியாவே இருக்கலாம், நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். நீங்க ஒரு ஏதாவது உங்களுடைய என்ன சொல்றது தற்காலிகமான சில தாற்பயங்களுக்காகத்தான் நீங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா பெட்டர் கோ பேக். அப்படியும் இருக்கும் இல்லையா? எல்லாமே ஒரிஜினல் காசா இருக்காது, சிலது செல்லா காசு கூட இருக்கும். சோ நீங்க அந்த மாதிரி சில காரணங்களுக்காக தான் நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இப்ப டைம் இருக்குது, வாபஸ் வாங்கிக்கோங்க, கிளம்பிடுங்க. நான் வந்து தெரியாம கொடுத்துட்டு இப்ப தவறு மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு. உங்களுடைய பட்சம் நியாயம் இருக்கு, இந்த பக்கத்துல நியாயம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அப்படியே ஸ்டெடியா இருந்து நீங்க போராடுங்க, நோ ப்ராப்ளம். தப்பு செய்யறவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு தைரியத்தை கொடுக்கற மாதிரியான விஷயமா இருக்குது இந்த ஹேமா கமிட்டியில வந்து அவங்க வந்து யாரும் வந்து வெளிப்படையா புகார் தெரிவிக்காது அப்படிங்கிறது. அப்படிதான் வெளிப்படையா புகார் தெரிவிக்க முடியாதுங்கிறது ஒரு உண்மை. தெரிவிக்கவே முடியாது. ஏன்னா வெளிப்படையா புகார் தெரிவிக்க வந்ததுன்னா பாதிக்கப்பட போறதும் அந்த பெண்கள் தான். பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசணும் அப்படிங்கிறது அந்த இந்த மாதிரி செய்திகள் கேட்கிற பெண்களுக்கே அதுதான் பிடிக்குது. ஆம்பளைங்க அவங்க ஏதோ இது பண்ணுவாங்க, நீங்க ஏன் அது மாதிரி பண்ணீங்கன்னு அவங்கள குத்த சொல்றதுக்கு இருக்கிறவங்க தானே அதிகம். சோ அது சொல்ல முடியாது, அதுல தப்பா சொல்ல